இந்த செகண்ட் பிரைன் கான்செப்ட் எதுக்குன்னா, இந்த பழைய படத்துல எல்லாம் ஒரு அக்யூஸ்ட் இருப்பான், அவன் இன்னொருத்தரோட கனெக்ட் ஆயிருப்பான், அவன் இன்னொருத்தரோட கனெக்ட் ஆயிருப்பான், இப்படி போய்கிட்டே இருப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி நம்ம என்ன கற்றுக்கிட்டோம், அதுலேருந்து இன்னொன்று என்ன கற்றுக்கிட்டோம், அதுலேருந்து அது வேற எங்கே போச்சு அப்படின்னு அதை ட்ராக் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். இப்போ நம்ம ChatGPT, Claude, Geminiன்னு சொல்லி வேற இடத்துல சாட் பண்ணியிருப்போம், ஆனால் இது எல்லாத்துலேயும் ஒரு கனெக்ஷன் இருக்கும். ஸோ இந்த செகண்ட் பிரைன் கான்செப்ட் யூஸ் பண்ணும்போது அந்த கனெக்ஷன்லாம் நம்ம விஷுவலைஸ் பண்ணி பார்க்க முடியும். நோட் டேக்கிங் ஆப்ஸ் நிறைய இருக்கும். ஸோ அதில் ஒன்று தான் இந்த Obsidianங்கிறது. Obsidianல இந்த நாலேஜ் கிராஃப் கிரியேட் பண்ண முடியும். நானும் இதே மாதிரியே செகண்ட் பிரைன் பண்ணுறதுக்கு ஒரு ஆப் கிரியேட் பண்ணியிருந்தேன். நம்ம ChatGPTயோட சேட்டை இல்லை Claudeஓட சேட்டை இதில் இம்போர்ட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக கேட்டகரைஸ் பண்ணும். ஸோ இது பர்சனலா, இது ஃபினான்ஸா, இல்லை இது ஜாபா அப்படின்னு சொல்லி நம்ம Obsidianல இதை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ப்ளஸ் இதுலேயே நம்ம சேட் பண்ணிக்கலாம். வேணும்னா நம்ம க்ளவுட் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா நம்ம ப்ரைவேட்டாக ஒரே இடத்துல லோக்கலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்படி பண்ணும்போது நம்ம ChatGPTல சில சமயம் பர்சனலாக பேசிகிட்டு இருப்போம், அப்புறம் அந்த சேட்டை டெலீட் பண்ணிடுவோம். அதை எக்ஸ்போர்ட் பண்ணி இந்த மாதிரி செகண்ட் பிரைனில் ஸ்டோர் பண்ணும்போது அது எப்பவுமே இருக்கும், ப்ரைவேட்டாகவும் இருக்கும். நம்ம வேணும்னா எடுத்து பார்த்துக்கலாம். ஸோ நான் பண்ணியிருக்க இந்த செகண்ட் பிரைன் ஆப்போட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் பயோலையும் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஓப்பன் சோர்ஸ் தான்.